இது என்ன பண்ணுது, கிளைம் பண்றதுக்கு அங்க கிளைம்பிங் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. குட்டி குட்டி டைனி ரூட்ஸ் ஃபார்ம் ஆகி எந்த பிளான்ட்லயோ இல்ல எதுல க்ரீப் ஆகுதோ அதை டைட்டா பிடிச்சுக்கிறதுக்காக these type of climbing roots are formed. And the third one னா stilt roots. Stilt roots எங்க பார்க்க முடியும்? we can see in sugarcane. ஒவ்வொரு நோட்ஸ்லயும் ஒவ்வொரு முனையா இருக்கும்ல sugarcane கரும்பு, அதுல ஒவ்வொரு முனையிலையும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டைனி பிரவுன் ஹேர்ஸ் வந்து மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். These are called as stilt roots. And the next type of modification of root is for the purpose of gaseous exchange. Gaseous exchange ல எதுல பார்க்கலாம்? அவிசீனியா மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து நம்ம gaseous exchangeக்கான ரூட்ஸை பார்க்கலாம். என்ன பண்ணுது இதுல? these roots are erectனா ஸ்ட்ராங்கா பெக் லைக் ஊசி அடிக்கிற மாதிரி ஆணி அடிக்கிற மாதிரி ஷார்ப்பா பாயிண்டடா இருக்கும். இங்கே there are numerous pores in the roots of Avicennia. Pores na என்னது? நிறைய குட்டி குட்டி துளைகள் ஓட்டைகள் வந்து Avicennia rootல இருக்கும். For what purpose? இந்த ஓட்டைகள் வழியா இந்த துளைகள் வழியா தான் என்ன ஆகுது? gaseous exchange வந்து நடக்குது. The unwanted gas from the plants are sent out and the gases which are necessary from the atmosphere are taken inside the plants. இந்த exchange நடக்கிறதுனால these roots are also called as breathing roots or pneumatophores னு இதை கூப்பிடலாம். And the fourth type of root modification is for other vital purposes. அதாவது சக்கிங்காக இருக்கலாம், சாயில்ல இருந்து மினரல் சக் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் the last type of root modificationல வருது. Now we are going to see about the modification of stem. Roots பார்த்த மாதிரி ஸ்டெம்ஸ்ல வந்து எப்படி மாடிஃபை ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். இதுல என்னது? some plants have their stems modified for storing food and for vegetative propagation. இதுலயும் சில பிளான்ட்ஸ்ல வந்து ஸ்டெம் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ்க்காகவோ இல்லைன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்காகவோ மாடிஃபை ஆயிருக்கும். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னா என்னது? நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோ மாதிரி இதுல பார்த்துருக்கோம். என்ன ஆகும்? பொட்டேட்டோ வந்து வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் த ஃபிளார். அந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன கண்ணு உருவாகி சின்ன சின்ன தளிர் வந்து அதுல இருந்து புது பிளாட்ஃபார்ம் ஆகிறது தான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அந்த மாதிரி பர்பஸ்க்காகவோ இல்லைன்னா ஃபுட் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவோ ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆயிருக்கும். There are many types of stem modification. என்னது? we'll see one by one. First one is phylloclad. Phylloclad comes under aerial modification. Example, cactus. Phyllocladல என்னது? stem வந்து ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி நல்ல குண்டா ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்க இருக்கும்? டெசர்ட் ஏரியால இல்லைன்னா தண்ணி இல்லாத ஃபாரஸ்ட்ல அந்த மாதிரி ஏரியால we can see this type of plants. The second one is Ranna, sub-aerial modification ல வரும். These are called example we can see Centella. அதாவது வல்லார சொல்வோம்ல அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் ரன்னர்ல வரும். Third one Stolon, wild strawberry அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வரும். Sucker, offset, rhizome, cob, tuber and bud. We'll see one by one now. Modification first type வந்து phylloclad. Phylloclad na என்னது? In dry climate conserving water is a challenge. Plants with many leaves have large surface area and the evaporation will be more in such plants. Hence certain plants have thick stem to store food materials and less leaves. அதாவது dry climateல வந்து conserving water na என்னது? தண்ணி சேமிச்சு வைக்கிறது வந்து பெரிய ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் பிளான்ட்ஸ்க்கு. அப்ப அந்த மாதிரி ஏரியால உள்ள பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகுது? அதோட லீவ்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது evaporation will be more in such plants. அப்ப அந்த மாதிரி பிளான்ட்ல வந்து evaporation ஜாஸ்தியா இருக்கும். எதனால? லீவ்ஸ் வந்து பெரிய சர்ஃபேஸ் ஏரியா ஆக்குபை பண்ணுது. அப்போ evaporation வந்து ஜாஸ்தியா நடக்கும். அப்ப இந்த மாதிரி ஏரியால உள்ள பிளான்ட்ஸ் வந்து certain plants have thick stem to store food material. அப்ப அங்க உள்ள ஸ்டெம்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்றதுக்காக ஸ்டெம்ஸ் வந்து நல்ல திக்கா இருக்கும் and leaves வந்து கம்மியா இருக்கும், less leaves இருக்கும். These leaves are modified into spines. அந்த லீவ்ஸுமே எப்படி ஆயிரும்? ஸ்பைன்ஸா முட்கள் பார்த்திருப்பீங்கல்ல, கேக்டஸ் மாதிரி பிளான்ட்ஸ், கத்தாழை மாதிரி செடிகள்ல முட்கள் நிறைய இருக்கும் பார்த்திருப்பீங்க. எதுக்காக? அதுல லீவ்ஸ் இருந்ததுன்னா evaporation ஜாஸ்தி ஆயிரும். evaporation ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த ஸ்டெம்ஸ் எவ்வளவு ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் evaporate பண்ணி வெளியே விட்டுரும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி செடிகள்ல உள்ள லீவ்ஸ் எல்லாம் என்னது? முட்களா மாடிஃபை ஆயிருக்கும். In this, the stem grows laterally on the surface of the soil to produce roots where it touches the ground to give rise to new plants. அதாவது இதுல வந்து ஸ்டெம் எப்படி இருக்கும்? தின்னா இருக்கும். கிரவுண்ட்ல தரையில மேல் பகுதியில இந்த ஸ்டெம் வந்து போகும்.
சரியா? creep ஆகாதுன்னா மேல படர்ந்து போகாது, தரையிலே இந்த ஸ்டெம் வந்து படர்ந்து போகும். அது எந்தெந்த இடத்துல மண்ணுல டச் ஆகுதோ அந்தந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன வேர்கள் வந்து உருவாகி புது செடி வளர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி டைப் ஆஃப் பிளான்ஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன் கம்ஸ் அண்டர் runner in stem. Stolon is a slender branch of stem that grows upwards to some distance and then bends towards the ground. Upon touching the ground, it gives rise to new plant. இங்க என்ன ஆகுது? It's a slender branch of stem. Slender branchனா என்னது? மெல்லிசா இருக்கும். அதோட ஸ்டெம் வந்து மெல்லிசா வளைஞ்சி ஈஸியா கீழே தரையை நோக்கி வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டோலன் மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்ல அந்த ஸ்டெம் வந்து தரையை டச் ஆனோடனே என்ன ஆகும்? அந்த இடத்துல ரூட் ஃபார்ம் ஆகி அகெயின் இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ பிளான்ட். எக்ஸாம்பிள் யூ கேன் see wild strawberry. நிறைய பேர் வளர்ப்பீங்க. அதோட ஸ்டெம் எப்படி இருக்கும்? மெல்லிசா மேல் நோக்கி வளர்ந்து போகும், சின்னதா கட்டையா இருக்கும், அப்படிதானே? இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகள்ல என்னது? இட் கம்ஸ் அண்டர் சக்கா. சரியா? இதுவும் என்ன ஆகும்? தரையில எங்கெங்க அந்த ரூட் போகுதோ அங்கங்க இருந்து ரூட் எங்கெங்க போகுதோ இந்த செடியோட ரூட் அங்கங்க இருந்து இட் ஃபார்ம்ஸ் நியூ பிளான்ட்ஸ். அப்படிதானே? செவந்தி செடி வீட்டுல தரையில வச்சு பார்த்தா, மண்ணில் வச்சு பார்த்தா அதோட ரூட் எங்கெங்க போகுதோ அந்த ரூட் போற இடத்துல இருந்துலாம் இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ பிளான்ட். திஸ் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் comes under sucker. What is an offset? An offset is a short and thick branch that arises from the aerial part of a leaf. அதாவது offsetனா என்னது? aerial part of the leafனா என்ன? leaf-ஓட bottom portionல இருந்து இது ஃபார்ம் ஆகுது. இது எப்படி இருக்கும்? It is a short and thick branch. சரியா? ஷார்ட்டாகவும் திக்காகவும். நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறீங்கல்ல, இது வந்து என்னது? வாட்டர் லில்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா ஐகோர்னியா சொல்லுவாங்க. அந்த செடியில ரூட்டுக்கு மேல உள்ள போர்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து எப்படி இருக்கு? நல்ல திக்கா குண்டா இருக்கா? அதுக்கு மேல இருந்து தானே லீஃப் ஃபார்ம் ஆயிருக்கு. This type of plant is modification comes under offset. இது என்ன ஆகுது? It produces a tuft of leaves. Tuft of leavesனா மேல, இதுக்கு மேல லீஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது. and cluster of small roots below. cluster of small roots belowனா நிறைய குட்டி குட்டியா hair like மொத்தமா ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, this is called as cluster of root. இந்த type of modification is called as offset. Aerial modification and sub-aerial modification of the stem. அதாவது aerial and sub-aerial portionல உள்ள stem modification பத்தி நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். Now we are going to see about the underground modification of stem. rootல already நம்ம பார்த்தோம்ல modification of root as food material. அதே மாதிரி இந்த இதெல்லாம் underground modification of stem. For example, ginger, turmeric. gingerனா என்னது? இஞ்சி, மஞ்சள், பச்சை மஞ்சள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் என்னது? ரூட் கிடையாது. இதெல்லாம் என்னது? அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். பாருங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் rhizome. What is meant by rhizome? It is an underground thick stem with nodes and internodes with scale leaves at node. நீங்க படத்துல பார்க்குற மாதிரி எப்படி இருக்கும்? இட் இஸ் அண்டர்கிரவுண்ட் திக் ஸ்டெம். திக்கா இருக்கும்ல, மஞ்சளும் சரி இஞ்சும் சரி தடியா திக்கா இருக்கும்ல, ஹார்டா. ஸோ இட் இஸ் அன் அண்டர்கிரவுண்ட் திக் ஸ்டெம் வித் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். நோட்ஸ்னா என்னது? இந்த பிக்சர்ல உள்ள மாதிரி இந்த மஞ்சள் இதை பாருங்க. மஞ்சள்ல வந்து எப்படி இருக்கும்? ப்ரௌன் லைனா இருக்குதா? ஒவ்வொரு லைனுமே என்னது? ஒவ்வொரு நோடு. ஓகேவா? ஒவ்வொரு அந்த ப்ரௌன் லைன்ஸுமே ஒவ்வொரு நோடு. அந்த ரெண்டு நோடுக்கு நடுவில், ரெண்டு லைனுக்கு நடுவில் உள்ள கேப் வந்து என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நோடு. இன்னொரு ஈஸி எக்ஸாம்பிள் சொல்லலாம். கரும்பு நீங்க சாப்பிடுவீங்கல்ல, கரும்புல முனையா இருக்கும். அந்த ஒவ்வொரு முனையுமே இட் இஸ் கால்ட் அஸ் நோட்ஸ் அண்ட் த ஃபுட் மெட்டீரியல் பிட்வீன் ஈச் நோட். அதாவது அந்த ரெண்டு நோடுக்கும், ரெண்டு முனைக்கு நடுவில் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நோட். இந்த இதுலயுமே அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ல, இந்த ரைசோம்ல, அதாவது டர்மரிக் பிளான்ட்ல என்ன இருக்கு? ஒவ்வொரு நிறைய நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்கேல் லீவ்ஸ் இருக்கும். ஸ்கேல் லீவ்ஸ்னா என்னது? மெல்லிசா காஞ்ச ஒரு தோல் பகுதி மாதிரி மேலே வரும்ல, தட் இஸ் கால்ட் ஸ்கேல் லீவ்ஸ். It grows horizontally and has an irregular shape. Rhizome have buds. இது வந்து ஹரிசாண்டலா வளரும். ஹரிசாண்டல்னா என்னது? தரையை நோக்கி, தரை அண்டர்கிரவுண்ட் போர்ஷன்ல நேர வளர்றது ஹரிசாண்டல் பொசிஷன். அண்ட் irregular shape. இந்த இதுக்கு ரைசோம்க்கு வந்து ஷேப் இருக்காது. இஞ்சும் சரி மஞ்சளும் சரி நீங்க பார்க்கும்போது வந்து எதுவும் ஷேப் இருக்குமா? அது நினைச்ச போக்குல வளர்ந்துருக்கும்.
it gives rise to new stem and leaves. இந்த ஒவ்வொரு முனையிலையும் it gives rise to new stem and leaf. Next one is the stem modification called as corm. Corm na என்னது? This underground stem is round in shape. இதுவும் underground stem தான். எப்படி நம்ம rhizome பார்த்தோமோ, ginger, turmeric லாம் பார்த்தோமோ, அதே மாதிரி this is also an underground stem modification. This is round in shape. இது வந்து shape வந்து ரவுண்டா இருக்கும் and flat at the top of and bottom. அதே மாதிரி topலையும் bottomலையும் flat ஆ இருக்கும். Middle portion வந்து ரவுண்டா இருக்கும். It is a condensed form of rhizome and bears one or more buds. Rhizome ஓட condensed form. Rhizome னா எப்படி இருக்கும்? Horizontal நீளமா வளரும். இது வந்து கட்டையா கொஞ்சம் குண்டா இருக்கும். இதுல நிறைய என்ன இருக்கும்? Buds இருக்கும். குட்டி குட்டியா அதுல ரவுண்ட் ரவுண்டா நீங்க பிக்சர்ல பாக்குற மாதிரி குட்டி குட்டி ரவுண்ட்ஸா முளையா இருக்கா? இதுதான் buds. Dota plants arise from their buds. இந்த budsல இருந்து தான் என்ன ஆகுது? புது plants வளருது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நம்ம வீட்டில் வந்து லில்லி செடி வச்சிருப்பாங்க, அம்மா தலைக்கு வைக்கிற லில்லி செடி வச்சிருப்பாங்க. அது வந்து என்ன ஃபார்ம்? கிழங்கு தான். அந்த கிழங்கு எடுத்து பாருங்க, இதே மாதிரி தான் ஒரு கிழங்கு இருக்கும், அதுல இருந்து குட்டி குட்டியா நிறைய கிழங்குகள் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் வீட்டில் குரோட்டன்ஸ் செடிகள், அழகு செடிகள்லாம் அழகு தாவரங்கள் வீட்டில் வச்சிருந்தாங்கன்னா அது கிழங்குல இருந்து வரக்கூடிய தாவரங்களா இருந்ததுன்னா அதுவும் இந்த டைப்பை சேர்ந்ததா தான் இருக்கும். The next type of stem modification is called as tuber. Tuber na என்னது? potato ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டேட்டோல எங்க இருந்து புது செடி உருவாகும்? அதுல சின்ன சின்னதா நிறைய கண்கள் உருவாக்கி அந்த கண்ல இருந்து தான் நிறைய செடி உருவாகும். பாருங்க, it is an enlarged spherical underground stem that stores food. Enlarged spherical னா கொஞ்சம் குண்டா நல்ல பெருசா வருதுல, so this is called as enlarged spherical. Spherical shape னா என்னது? முட்டை மாதிரி கொஞ்சம் நீளம், எக்ஸாக்ட் ரவுண்டா இல்லாம முட்டை ஷேப்ல வர்றது தான் spherical shape. Underground stem that stores food store பண்ணிக்குது. It has many dormant buds on its surface known as eyes. அந்த இடத்துல உருளைக்கிழங்குல அங்கங்க எங்கெங்க துளைகள் சிறு தளிர்கள் வருவதோ அந்த இடங்கள்லாம் என்னது? This is called as eyes. If we plant a part of tuber with bud, it grows into a new plant. அந்த ஒரு போர்ஷனை நம்ம பிளான்ட் பண்ணாலுமே என்ன ஆகும்? அந்த குட்டி எந்த இடத்துல சின்னதா தளிர் வந்திருக்கோ அந்த குட்டி போர்ஷனை எடுத்து நம்ம செடி வச்சாலுமே என்ன ஆகுது? ஒரு புது செடி உருவாகும். So this type of stem modification is called as tuber. The next type of stem modification is bulb. Here what happens? It is a condensed stem which is disc-like and stores food in fleshy leaves. The bulb has two types of leaves. இதுவுமே என்னது? கண்டென்ஸ்டுனா என்னது? ஷார்ட்டா குட்டியா குண்டா இருக்கிறது தான் கண்டென்ஸ்டு டைப். அப்ப இதுலயுமே பல்ப்லயுமே குட்டியா குண்டா உருவாகுது. இதுல என்ன பண்ணுது? ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுது. நீங்க பிக்சர்ஸ் பாக்குறீங்க, பிக்சர்ஸ் என்ன பாக்குறீங்க? மேல இருக்கிறது வந்து ஆனியன், அதாவது பல்லாரி செடியோட பிக்சர். அடுத்து கீழே இருக்கிறது கார்லிக், வெள்ளைப்பூடோடது. பல்லாரியும் வெள்ளைப்பூடும் ஞாபகப்படுத்தி பாருங்க. வெளியில உள்ள போர்ஷன், outer portion will be dry. அப்படிதானே? வெளியில உள்ள இது வந்து தோல் உரிச்சு போடுவாங்கல்ல அம்மா, அது வந்து எப்படி இருக்கும்? ட்ரையா தானே இருக்கும். and இன்னும் leaves will be thick and it will store food. உள்ளது வந்து எப்படி இருக்கும்? திக்கா ஃபுட் ஸ்டோர் பண்ணிருக்கும், அதுதான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் fleshy leaves and scaly leaves. Fleshy leaves வந்து என்னது? upper part of stem is covered by many scaly leaves. அதாவது மேல உள்ள அந்த காய்ந்த இலைகள், பல்லாரியிலையும் வெள்ளைப்பூடுலையும் மேல உள்ள அந்த காய்ந்து உரிச்சு போடக்கூடிய அந்த இது வந்து என்னது? scaly leaves. and உள்ள இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பகுதிகள் வந்து என்னது? these are called as fleshy leaves. இந்த fleshy leavesல தான் food material ஸ்டோர் பண்ணி வைக்குது. so this type of stem modification comes under bulb.